பாலாஜியை கொண்டு வந்து என்றைக்கு அந்த கூட்டத்தில் விட்டு அதுக்கு உதவுங்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் சொன்னாரோ அன்றே இவர்கள் ஏதோ இந்த பாலாஜி தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு தானாக ஏற்படுகிறது. அது உண்மையா இல்லையா என்கின்ற கேள்வியே இல்லை. இல்லை அது இல்லை தேர்தலுக்கான கூட்டணி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த 41 பேருடைய உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்து கூட்டணியை சேர்ப்பதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமானதா? அது 41 பேருடைய உயிரிழப்புக்கு யார் காரணம், நீயா இல்லையா என்பதை கோர்ட்டு சொல்லும். எம்ஜிஆர் வருவார், நேர கார் வந்து நின்ற வேகத்தில் ஏறி விடுவார், மேடையிலே பேசுவார், பேசிய வேகத்தில் போய்விடுவார். அவருக்கு கூடாத கூட்டமாக அவனுக்கு கூடி விட்டது. அந்த கூட்டத்தில் எவனா செத்தான் என்ற வரலாறு கேட்டிருக்கிறோமா? சரி, எல்லாருமே திரும்ப பெற்றார்கள். சுப்ரீம் கோர்ட் இல்லை சிபிஐயை கொண்டு 41 உயிர் பறிபோய் இருக்கிறது. இதில் நான் மிதமாக இருக்க முடியாது. யாரும் கோரவில்லை என்றாலும் இதை சுயமாக எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால் அப்புறம் என்ன செய்வார் ஸ்டாலின்? ஏன்னா மாவட்ட செயலாளரே ஒவ்வொருத்தரும் பெரிய இதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளே வர்றவங்க தானே எல்லாம். பெரியசாமி குறைச்சலானாலா, நேரு குறைச்சலானாலா, இல்லை செந்தில் பாலாஜியுமே மாவட்ட செயலாளர் தான். ஆமாம், செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டையே முழுங்கி விடுவார். நீங்கள் வந்து வாயை திறந்தாருன்னா நாடு உள்ளே போயிடும். நீ புரட்சி என்று ஆதவ அர்ஜுனன் வந்து புரட்சி வரப்போகிறது, நேபாள புரட்சி என்றால் ஆகா நாம் ஸ்டாலினை அகற்றுவதே பெரிதாக நினைத்தோம், நாட்டுக்கே பெரிய புரட்சி வந்து விட்டது, பெரிய மாறுதல் வரப்போகிறது என்று அணிவகுத்து வருவதற்கு விஜய் ரசிகர்கள் வந்து நின்றார்களா என்று கேட்டேன். ஓய் பாதுகாப்பு எதுக்கு கொடுத்தாங்க? அமித்ஷா எதுக்கு கொடுத்தாரு? விஜய்க்கு பாதுகாப்பு கூடைக்குள்ள போட்டு அடைக்கிறதுக்கு தான் 24 மணி நேரம் பாதுகாப்பார்கள் சுழற்சி முறையில். எதற்கு கொடுத்தார்கள்? கோழி முட்டைகிற கோழி இல்லது, கூடைக்குள்ள போட்டு மூடி விட்டால் முட்டையை கூடைக்குள் தானே இடம் எடுத்துக்கொள்ளலாம்ல. கூட்டணி கணக்கு தான். அப்புறம் ஸ்டாலின் இருக்கு, பெரிய ஸ்டாலின் புத்ததேவனா? வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா? மக்கள் மன்றம் முதல் சட்டமன்றம் வரை இந்த கரூர் விவகாரமும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற அந்த வழக்கும் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் கடுமையாக வாதங்களை முன் வச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவையிலிருந்தே எழுந்து போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? அது சரிதான், எதிர்கட்சி விஜய்க்காக போராடுவது சரியானது தான். இதில் அரசு ஏதோ ஒரு குற்றம் புரிந்திருக்கக்கூடும் என்கின்ற கருத்து பாலாஜியை கொண்டு வந்து என்றைக்கு அந்த கூட்டத்தில் விட்டு அதற்கு உதவுங்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் சொன்னாரோ அன்றே இவர்கள் ஏதோ இந்த பாலாஜி தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு தானாக ஏற்படுகிறது. அது உண்மையா இல்லையா என்கின்ற கேள்வியே இல்லை. பாலாஜியை கொண்டு வந்து உதவுங்கள் என்று சொன்ன பிறகு இந்த ஆள் தான் இதை ஆளை விட்டிருப்பார், கலகம் செய்திருப்பார், ஏதாவது செய்திருப்பார் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. உண்மையா பொய்யா என்பதை விசாரணை கமிஷன் கண்டறியும். ஆனால் அவ்வளவு மோசமாக இருக்கிறது செந்தில் பாலாஜியினுடைய பெயர். அவரைத்தான் ரொம்ப அதிகமாக சார்ந்திருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். எதற்காக என்றால் அவர் எப்பவும் தொடைக்கறியை தலைவனுக்கு கொடுத்து விடுவார். ஓகே, மற்ற மந்திரிகள்லாம் துறைமுருகன்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் செந்தில் பாலாஜிட்ட ஒரு நல்ல பழக்கம், தலைவனுக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவார். ஓகே, அதனால் அவருக்கு ரொம்ப மதிப்பு நம்முடைய ஸ்டாலினிடம். அதனால் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுகிறது என்றால், இவராக ஒரு கமிஷன் போட்டார். அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டாங்க. அருணாமையாரை வைத்து ஒரு கமிஷன் போட்டார். அப்புறம் ஹைகோர்ட் ஹைகோர்ட் நீதிபதியெல்லாம் இப்படி ஒரு மாவட்ட செயலாளர்களை போல பேசுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஓகே, அவர் ஒரு கமிஷன் போட்டார் போலீஸ் அதிகாரியை வைத்து. 2 கமிஷனையும் தூக்கி துடைத்தறிந்து விட்டது நம்முடைய உச்சநீதிமன்றம். ஓகே, இப்பொழுது அவர்கள் சிபிஐயை போடுகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிபிஐ மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது இல்லையா? சுப்ரீம் கோர்ட் அதை சரியாக செய்திருக்குது. சிபிஐயை போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை போட்டு இந்த சிபிஐ அவருடைய பார்வையிலே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே இதில் மத்திய அரசாங்கமும் தலையிட முடியாது, மாநில அரசாங்கமும் தலையிட முடியாது. ஓகே, ஓய்வு பெற்ற நீதிபதி ரொம்ப நேர்மைக்கு பேர் போனவர். ஆகவே ஒழுங்காக அந்த விசாரணை நடந்து முடிந்த பிறகு யார் குற்றம் என்பதை கண்டறிவோம். பொதுவாக திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை இல்லை, விபத்தில் ஏற்பட்ட சாவுகள் தான். அந்த விபத்துக்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பது இப்பொழுது கேள்வியாகி இருக்கிறது. ஆகவே இதை பொறுத்தவரையிலும் சரிதான். ஆனால்
சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஏன் இதை பற்றி அவர் போக்குக்கு பேச, அவர் கூட்டணிக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று எடப்பாடியை பார்த்து பேசுகிறார். அப்படித்தானே? ஆமாம், கூட்டணிக்காக பேசுகிறீங்கன்னு சொல்கிறார். கூட்டணிக்காக என்னமோ வந்து நீ நீ வந்து கோவணம் கட்டிக்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டால், நீ 8 கோவணம் கட்டியிருக்க, அவன் ஒருத்தனை கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு இவ்வளவு பேசுறியே, நீ 8 பேரை கூட்டணி வைத்திருக்க, நீ வைத்துக்கொள்ளலாம், அவர் வைத்துக் கொள்ளக்கூடாதா? இல்லை, சட்டமன்றத்தில் அதை வைத்து அரசியலாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன அரசியல்? சட்டமன்றம் அரசியலுக்குரிய களம் தானே. இப்பொழுது நீ ஒரு கேள்வி கேட்கிற, கூட்டணிக்காக நீ வித்திடுகிறாய் என்று சொல்கிறாய். அவர் கூட்டணிக்காக வித்திடுகின்ற போது இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த பொறுப்பில் தவறிவிட்ட காரணத்தினால் இது நடந்தது என்று சுட்டி காட்டுகிறார். கூட்டணிக்கு வித்திடுகிறார். கூட்டணிக்கு வித்திடுவது என்ன பெரிய தவறான செயலா என்று கேட்கிறேன். நீ 8 கூட்டணி வைத்திருக்கிறாய், அவனை விடாமல் அவர்களுக்கு பணம் கொடுத்து வேறு வைத்துக் கொள்கிறாய், கட்சிக்கு வேறு பணம் கொடுக்குறாய், தலைவனுக்கு வேறு பணம் கொடுக்குறாய், ஒருத்தனையும் கற்போடு இருக்க விடுவதில்லை நீ. இல்லை, அது இல்லை தேர்தலுக்கான கூட்டணி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த 41 பேருடைய உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்து கூட்டணியை சேர்ப்பதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமானதா? அது 41 பேருடைய உயிரிழப்புக்கு யார் காரணம், நீயா இல்லையா என்பதை கோர்ட்டு சொல்லும், விசாரணை கமிஷன் சொல்லும். அதற்கு பிறகு அதை முடிவு செய்து கொள்வோம். நீயாக 41 பேர் உயிரை வைத்து ஏதோ விஜய் போய் கத்தி எடுத்து வெட்டி விட்டு வந்து விட்டது போலவும், அந்த உயிரிழப்பின் பேரில் அவரோடு சேர்ந்து அரசியல் செய்வது போலவும் பேசுவது என்ன நியாயம்? கோர்ட்டு தீர்ப்பு, விசாரணை கமிஷன் தீர்ப்பு வரட்டும். நீயா அவர்களா என்பதை அப்புறம் முடிவு செய்வோம். இவர்கள் பக்கம் நியாயம் இருக்கக்கூடும் என்று எடப்பாடி பேசுகிறார். ஓகே, எனக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் உண்டு, இந்த சினிமா நடிகர் என்கின்ற எண்ணத்திலிருந்து விஜய் வெளியே வர வேண்டும். அதனால தான் 1 வயசு பிள்ளை, கர்ப்பிணி பெண், 3 வயசு பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கிட்டத்தில் வந்து விஜய் விஜய் என்று காட்டுகின்ற போக்குடைய கூட்டம் உனக்கு முக்கியமில்லை. ஓகே, ஆகவே இந்த அரசியல் கேட்பதற்குரியவர்கள் வாருங்கள், நான் நாட்டினுடைய அரசியலை மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று தெளிவாக பேசி அவர்களுக்கு உணர்த்தி கொள்ள, ஹீ ஷுட் எஜுகேட் த கேடஸ். நம்முடைய அவர் அதை செய்வதில்லை என்று நான் பல சமயங்களில் நினைப்பேன். செய்தால் இந்த இவ்வளவு ஆவேசம் ஏற்படாது. ஓகே, 2வது இந்த நேரம் கிடந்தெல்லாம் வரக்கூடாது, சரியான நேரத்துக்கு வர வேண்டிய. எம்ஜிஆர் வருவார், நேர கார் வந்து நின்ற வேகத்தில் ஏறி விடுவார், மேடையிலே பேசுவார், பேசிய வேகத்தில் போய்விடுவார். அவருக்கு கூடாத கூட்டமாக அவனுக்கு கூடி விட்டது. அந்த கூட்டத்தில் எவனா செத்தான் என்ற வரலாறு கேட்டிருக்கிறோமா? முதல் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீ ஒன்றும் அறிந்து செய்த தவறு என்று எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆகவே எடப்பாடி இவரை சார்ந்து பேசுவது என்பது, நீ குற்றவாளியாக இருப்பாய் என்ற அடிப்படையில் எடப்பாடி பேசுகிறார். நீ இந்த செந்தில் பாலாஜியை வைத்திருக்கிறவன் என்ன செய்தாய் என்று யாருக்கும் தெரியாது என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார். உண்மை என்ன என்று கமிஷன் சொல்லும், தெரிந்து கொள்வோம், அதற்கு பிறகு பேசுவோம். கூட்டணி சேருவதற்கு முயலுகிறீர்கள், நான் இது அதுக்கு தான் நான் ஒரு ஓமானம் சொன்னேன். என்ன நீ மட்டும் கோவணம் கட்டிக்கிறதுக்கு பார்க்குறா? நீ 8 கோவணம் கட்டியிருக்க, உனக்கு 8 கட்சி கூட்டணி வேணும், அவனுக்கு வேண்டாமா? நீ எல்லாருக்கும் தலைவனுக்கு கொடுக்குற, கட்சிக்கு கொடுக்குற, எல்லாம் கெடுத்தே விட்டியே, அரசியலே கெடுத்து விட்டியே நீ. இதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். கூட்டணி சேர்வது அரசியலில் என்ன தப்பு? ஒத்த நிலையில் உள்ளவர்கள் ஒரு கருத்தை நோக்கி டு ரிமூவ் ஸ்டாலின் ஃப்ரம் பவர், அது வந்து தட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஆப்பனன்ட் அலையன்ஸ். அதுக்கு அவர்கள் சேர்ந்தால் உனக்கு என்ன? அது அவர்கள் சேருவது கடமை. அதான் சொல்லுது. ஓகே, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை தாவேக்கா கொண்டாடுறாங்க. குறிப்பாக விஜயை ட்விட்டரில் போடுறாரு, நீதி வெல்லும்னு. நீதி இங்கே கிடச்சிருக்கா? நீதி ஏன் வெல்லாது என்று ஒரு கருதினார் என்றால், மாநில அரசு கையில் போலீஸ் இருக்கிறது. ஓகே, இந்த போலீஸ் அவர்களுக்கு ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இருக்கிறது. இப்படியே பழக்கப்படுத்தி வைத்து விட்டார்கள் போலீஸை. அதனால் அதில் நீதி கிடைக்காது. இந்த போலீஸ் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்ட போலீஸ் இல்லை, சிபிஐ. ஓகே, இந்த போலீஸ் மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது என்றாலும் ஒரு நீதிபதி தலைமையில் குழுவை போட்டு அதற்குள் இதை கட்டுப்படுத்தி விட்ட காரணத்தினால் அமித்ஷாவும் இதற்குள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே உண்மையான நீதி கிடைக்கும். தான் தவறு செய்யவில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த நீதி தனக்கு சார்பாக கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களும் சொல்கிறாரு, இது வெறும் இடைக்கால இது தீர்ப்பு தானே தவிர இது வந்து நிரந்தர தீர்ப்பு கிடையாது, இதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றுறதுக்கான வாய்ப்பு தீர்ப்பு மாறும்னு சொல்லுகிறாரா? இல்லை, இந்த சிபிஐக்கு போடப்பட்டது வந்து மாறலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அவர் எதனால் சொல்லுகிறார் என்றால் ஏதோ வழக்கு தொடுத்தவன், கையெழுத்து போட்டவன், அவன் நான் போடவில்லை, இந்த மாதிரி தான் செய்வான், வளர்ச்சி அடித்திருக்கிறார். அதனாலே இந்த நியமனமும் மாறிவிடக்கூடும் என்று அவர் சொல்லக்கூடும். நான் நினைக்கிறேன் பிஜேபிக்காரன் ஒன்று இருக்கிறான் அதில். ஓகே, அவன் திரும்ப பெறவில்லை வழக்கை. ஆகவே சிபிஐ நியமனம் என்பது நியமிக்கப்பட்டது தான். இல்லாவிட்டால் சுப்ரீம் கோர்ட் நானாகவே நியமிக்கிறேன் என்று சொல்ல உரிமை இல்லையா என்று கேட்கிறேன். நான் இந்த போட்டவன் நான் கையெழுத்து போடவில்லை என்று சொல்லிவிட்டான். ஓகே, அது நீ உன்னுடைய ஆட்களை விட்டு அவனுக்கு நெருக்கடி கொடுத்து அவனுடைய குரல் விலையை பிடித்து உனக்கு சலுகைகளெல்லாம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கிள்ளி அவனை சரி செய்து போட்டவனை போட்டது உண்மை, நான் போடவில்லை அல்லது தொடரவில்லை என்று ஏதோ சொல்லுகிறான். அது உண்மையாகவே இருக்கட்டும். பிஜேபிக்காரனும் போட்டுக்கிறானே வழக்கு, அவன் திரும்ப பெற மாட்டானே. சரி, எல்லாருமே திரும்ப பெற்றார்கள். சுப்ரீம் கோர்ட் இல்லை, சிபிஐயை கொண்டு 41 உயிர் பறிபோய் இருக்கிறது. இதில் நான் மிதமாக இருக்க முடியாது. யாரும் கோரவில்லை என்றாலும் இதை சுயமாக எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால் அப்புறம் என்ன செய்வார் ஸ்டாலின்? ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்காவினர் இந்த சிபிஐக்கு மாற்றினதுக்கு பிறகு ஒவ்வொருவராக வெளியே வராங்க. கிட்டத்தட்ட புஷி ஆனந்த் நேற்று பனையூரில் எல்லா நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது வரைக்கும் எங்கே போயிருந்தாங்க தாவேக்காவினுடைய முக்கிய கேடர்? எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்றால், நான் ஒரு நடுநிலையோடு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் செய்வது புஷி தான். புஷிக்கு மேல் தமிழ்நாட்டில் அறிவாளி கிடையாது 8 பேரில் என்று அவரைத்தான் ரொம்ப நம்பகமாக வைத்திருக்கிறார் விஜய். இவரை வைத்து கொண்டு அது ஒரு யோசனை சொல்வதற்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பாதி முட்டாளி வைத்திருக்கிறார். அது 10 கோடி பணம் வாங்கி கொண்டு வேறு யோசனை சொல்லுகிறார் ஆனந்தாள். ஓகே, இவர் பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் எனக்கு பொறுப்பு என்று சொல்லிவிட்டு வெளியே ஓடி வர பார்க்குறார். செய்யலாமா? தொண்டன் உன்னை நம்பி இருக்கிறான், அவனா முடிவு செய்கிறான், நீ முடிவு செய்கிறான். அவன் உன்னோடு பக்கத்தில் பேருக்கு நிற்கிறான், மாவட்ட செயலாளர் என்ற பேருக்கு நிற்கிறான். அவன் தான் பொறுப்பு, அவன் தான் எழுதி கொடுத்தான். லெட்டரிலே கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்க சொல்கிறான், அவன் எழுதி கொடுக்குறான். ஆமாம், அதை வைத்து அவன் தான் முடிவு செய்தான் என்று சொல்லி நீ வெளியே வந்தால் நீ எப்படி உன்னை நம்பி தொண்டன் பின்னால் வருவான்? ஏங்க, உலகத்தில் என் பொறுப்பு நான். விஜய் ஒரு முறை சொன்னார், என்னை தண்டி எங்கள் எல்லோரையும் விட்டு விடுங்கள் என்றார். அதுபோல் புஷி சொல்லணும்ல, எதுவாக இருந்தாலும் என்ன, அவனே இந்த யோசனையை சொல்லியிருந்தாலும் அந்த யோசனைக்கு பொறுப்பு நான் என்று சொல்லி முன்னால் நிற்பதா? இந்த ஆள் நேபாளத்தில் புரட்சி வந்தது போல் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய் ஓடி உத்தரகாண்டில் ஒளிந்து கொண்டு விட்டார் இந்த ஆதவ அர்ஜுன். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சரியாகி மேகங்கள் கலைந்து விட்டன என்றவுடன் எல்லாரும் வருகிறார்கள். இது என்ன இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வைத்து கொண்டு எப்படி நடத்த போகிறார்கள்? அதனால் கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். சார், இந்த புஷி ஆனந்தோட ஜாமீன் வழக்கில் அவங்க சொன்னது, அந்த தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா, நாங்கள் மதியழகனை மாட்டி விடலை. நாங்கள் சொன்னது என்னென்னா, இப்போ திமுகவில் ஒரு கூட்டத்தில் பிரச்சனை நடந்ததுன்னா அந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணுறாங்க, நேராக போயிட்டு பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏன் கைது பண்ணுவாங்க, தாவேக்காக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கடி? அதான் ஏற்கனவே மதியழகனை கைது பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு தான் கேட்டோம். இதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு இதெல்லாம். ஓகே, நான் என்ன சொல், களத்திற்கு நீ போயிருக்கிறாய். போலீஸ்காரன் தேடிய போதெல்லாம் புஷி ஆனந்த் இல்லாமல் ஒரு முடிவும் எடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் புஷி ஆனந்த் மற்றவர்களை வைத்து கொண்டு அவருடைய கருத்துக்களை விஜய்க்கு இசைவாக அவர் பேசி முடிவுகளை எடுக்கிறார். ஓகே, அப்புறம் திமுகவில் மாவட்ட செயலாளர்னா மாவட்ட செயலாளரே போவேன், பொதுச் செயலாளர்கள்லாம் வருவதில்லை. ஏன்னா மாவட்ட செயலாளரே ஒவ்வொருத்தரும் பெரிய இதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளே வர்றவங்க தானே எல்லாம். பெரியசாமி குறைச்சலானாலா, நேரு குறைச்சலானாலா, இல்லை பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜியுமே ஒரு மாவட்ட செயலாளர், செந்தில் பாலாஜியுமே மாவட்ட செயலாளர் தான். ஆமாம், செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டையே முழுங்கி விடுவார். நீங்கள் வாயை திறந்தாருன்னா நாடு உள்ளே போயிடும். இந்தியாவை முழுங்க முடியுமான்னு தெரியாது தவிர. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இருந்து செய்கின்ற போது ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு இது தவறாக போய்விடும் என்று நீ சொன்னால் அவனை கேட்க மாட்டேன் என்று சொல்லுவான். அவன் ஊரில் உள்ள இடங்களெல்லாம் காட்டுவான். இதையெல்லாம் தூக்கி அவன் தலையில் போட்டால், அதாவது துரைமுருகனையாக தண்டிப்பார்கள், மாவட்ட செயலாளரை தண்டிப்பார்கள்னா மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு பொறுப்பாகவே இருப்பான். இங்கே நீ எதுக்கும் நீ இப்போ பேரூரில் கூட்டம் நடக்குதுனால நீ தானே பொறுப்பாக இருக்கணும். ஓகே, நச்சாந்து வட்டியில் கூட்டம் நடந்தாலும் நீ தானே பொறுப்பாக இருக்க. கண்டிப்பாக. அப்படிங்கிற அப்புறம் பொறுப்பை நீ தள்ளக்கூடாதுல்ல. நான் அவன் தொண்டனை காப்பாற்றி நீ உள்ளே போனால் என்ன தப்புன்னு கேட்குறேன். போயிட்டு ஒரு 15 நாள் சென்னு வாவே, அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்த ஆதவும் பெரிய வாயை கிழித்து கொண்டு நீ புரட்சி பேசலாம் நீ நம்புவானா? இன்னும் பிரெஞ்சு புரட்சியை இந்த நாட்டில் நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், பிறகு நான் போட்டதை அழிச்சு விட்டா சரியாக போய் விடுமா?
போட்டதை அழித்து விட்டால் சரியாக போய்விடுமாங்கிறேன். இவ்வளவு நெஞ்சு ஊக்கம் இல்லாமல் எப்படி நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்கள்? சார் அவர் நேற்றும் உச்சநீதிமன்ற வாசலில் நின்று பேசினார் சார். ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு சம்மந்தப்பட்டவர். நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி தவறுகளை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போம். புரட்சி வரும் என்று சொன்னாயே, எந்த புரட்சி வரும்? உன்னை நம்பி எவன் புரட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான்? நீயே போட்டு விட்டு அழித்து விட்டாயே, அசிங்கம் இல்லையா என்று கேட்கிறேன். நீ போடுகிறாய், பிறகு கொஞ்ச நேரத்தில் ஆஹா ஆப்பு வைத்து விடுவான், நமக்கு இருப்பிடத்தில் ஆப்பு வைப்பான் என்று உனக்கு தெரிகிறது, அழித்து விடுகிறாய். எதுக்கு நீ என்ன புரட்சியை பற்றி பேசுகிறாய் என்று கேட்கிறேன். இது என்ன போட்டு விளையாடுகிற சீட்டு விளையாட்டா? புரட்சி என்று சொன்னால் புரட்சி வந்துவிடும் என்ற ஆனால் புரட்சியும் வராது, மிரட்சியும் வராது. ஆனாலும் அவனுக்கு ஆப்படிப்பான். அவன் இதான் வாய்ப்பு என்று அரசாங்கத்தில் இருக்கவன் உனக்கு ஆப்படிப்பான். நீ சொல்லியெல்லாம் புரட்சி வரும் என்ற உன்னையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும். தே ஷுட் இக்னோர் யூ. ஆனால் செய்ய மாட்டான். இதுதான் சரியான சமயம் என்று உனக்கு ஆப்படிப்பான். எங்கள் கீழே இருந்து இருப்பிடத்துலேருந்து அடிப்பான் முளை. ஓகே, சரியா? நீ அதற்கு பயந்து தானே ஓடின. உத்தரகாண்டில் போய் ஒளிந்து கொள்ளுகிறாய். எல்லாம் புரட்சி தலைவனை காணோம் என்று தேடுகிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில். நீ உத்தரகாண்டில் போய் ஒளிந்து கொள்ளுகிறாய். எழுதியதை வேற அழிக்கிறாய். என்ன ஆட்கள் நீங்களெல்லாம்! இப்படி இவ்வளவு வேலையும் கொண்டு செலுத்துவதற்கு எவ்வளவு நம்பகத்தன்மை வேணும்? நம்முடைய தலைவர்கள் நமக்காக நிற்பார்கள். நமக்காக களத்திலே தலைவர் நிற்பான் என்று சொன்னால்தான் தொண்டன் நிற்பான். தலைமை என்பது என்ன என்றால், நெப்போலியன் எல்பா தீவிலிருந்து தப்பித்து வந்து விடுகிறான். அவனை கொண்டு போய் பிரிட்டிஷ்காரர்கள் எல்பா தீவில் சிறை வைத்து விட்டார்கள். எல்பா தீவா இல்லை, பக்கத்தில் இருக்கிற தீவா என்ற எனக்கு நினைவில்லை. ஒரு தீவில் சிறை வைத்து விட்டார்கள். அது ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீவு. ஆட்சி மாற்றாருக்கு போய்விட்டது. நெப்போலியனுக்கு கீழே இருந்த படைத்தலைவன் மாற்றாரிடம் இப்பொழுது படைத்தலைவனாக இருக்கிறான். ஓகே. இவனுக்கு கீழே இருந்த இராணுவம் நெப்போலியனுக்கு எதிரான மனிதர்களிடம் இராணுவமாக செயல்படுகிறது. நெப்போலியன் தப்பித்து கடலில் நீந்தி வருகிறான். 10-12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நீந்தி வருகிறான். மயில பொழுதெல்லாம் நீந்தி வருகிறான். வந்து கரையில் இருக்கிறான். நெப்போலியன் தப்பித்து விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. இவன் நீந்தி வருவதற்கு நேரமாகும்ல, இந்த செய்தி போய்விடுகிறது. போனவுடன் பெரிய தளபதியை நெப்போலியனை பிடிப்பதற்கு அனுப்புகிறார்கள். பெரிய படையோடு எல்லாரும் துப்பாக்கியை மறித்து கொண்டு தோளில் வைத்து கொண்டு குதிரைப்படையின் மீது தயாராக இருக்கிறார்கள். கரையேறி வருகிறான் நெப்போலியன். குறி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவனுக்கு கீழே வேலை பார்த்த தளபதி இருக்கிறானே, அவன் தலைமையிலே இவனை பிடிப்பதற்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அவன் ஸ்டாப் என்று சொல்கிறான். ஸ்டாப். நெப்போலியனுடைய கட்டளையை கேட்டு வாழ்ந்தவன் நெப்போலியனுக்கு கட்டளை எழுதுகிறான், ஸ்டாப் தேர். ஓகே. அப்படி நெப்போலியன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. நேரம் நடந்து கொண்டே இருக்கிறான். இன்னும் இவர்கள் சுடவில்லை. இந்த சிப்பாய்களுக்கு முன்னால் நின்று, நான் உங்களுடைய தலைவன் நெப்போலியன் வந்திருக்கிறேன், என் பின்னால் வாருங்கள் என்று சொல்கிறேன். துப்பாக்கியை பிடித்து கொண்டிருந்த சிப்பாயெல்லாம் நெப்போலியனுக்கு பின்னால் வந்து விட்டான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த தளபதி இருக்கானே, அவனும் பின்னால் வந்து நின்றுட்டான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து படையெடுத்து போய் ஆட்சியை பிடித்து விடுகிறார்கள். ஓ ஆமாம், ஆட்சியை கொஞ்ச காலம் ஆண்டான். பிறகு இவனை மறுபடியும் தோற்கடித்து நீந்தி வர முடியாத தூரத்தில் வைத்து அவன் சக்கரவர்த்தி என்ற அந்த உடையை போட்டுக்கொண்டு அதையே நினைத்து செத்து போகிறான். வரலாறு. ஓகே. ஆனால் நெப்போலியன் என்ன வாழ்க்கை எவ்வளவு புரியுங்க. என்ன துப்பாக்கியை பிடித்து கொண்டிருப்பவரிடம் வா என் பின்னால் என்று சொன்னால் வருகிறானே அவன். நீ புரட்சி என்று ஆதவ அர்ஜுனன் வந்து புரட்சி வரப்போகிறது, நேபாள புரட்சி என்றால் ஆகா நாம் ஸ்டாலினை அகற்றுவதே பெரிதாக நினைத்தோம், நாட்டுக்கே பெரிய புரட்சி வந்து விட்டது, பெரிய மாறுதல் வரப்போகிறது என்று அணிவகுத்து வருவதற்கு விஜய் ரசிகர்கள் வந்து நின்றார்களா என்று கேட்கிறேன். அவன் மாவட்ட தலைவனை பழி சுமத்தி அவனை உள்ளே வைக்கிறதுக்கு தெரியுதா நீ? அப்புறம் எப்படி உன் பின்னால் வருவார்கள்? இதெல்லாம் சும்மா பேச்சு, வெட்டி பேச்சு என்று நீ வென் யூ ஆர் எக்ஸ்போஸ்டு டு சச் லெவல் உன்னுடைய தலைமையே காணாமல் போயிடும். ஓகே ஓகே சார். சார், விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டும் பாஜக நீதிக்கான கரமா இல்லை கூட்டணிக்கான கரமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணிக்கான கரம் தான் பெரிய நீதி. இதெல்லாம் கூட்டணி தான், என்ன பெரிய நீதி? எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறான், நம்ம இந்த பக்கம் நிற்கிற ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுத்து ஒய் பாதுகாப்பு எதுக்கு கொடுத்தாங்க? அமித்ஷா எதுக்கு கொடுத்தாரு? ஒய் பாதுகாப்பு. விஜய்க்கு பாதுகாப்பு கூடைக்குள்ள போட்டு அடைக்கிறதுக்கு தான் ஒய் பாதுகாப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதை கொடுக்கணும். 24 மணி நேரம் பாதுகாப்பார்கள் சுழற்சி முறையில். ஓகே. எவ்வளோ செலவு? எதற்கு கொடுத்தார்கள்? கூடைக்குள்ளே போட்டு
கோழி முட்டைகிற கோழி இல்லை அது. அதனால் கூடைக்குள்ளே போட்டு மூடி விட்டால் முட்டையை கூடைக்குள் தானே எடுத்துக்கொள்ளலாம்ல. கூட்டணி கணக்கு தான். அப்புறம் ஸ்டாலினுக்கு இருக்குது. பெரிய ஸ்டாலின் புத்ததேவனா? எந்த பற்றும் இல்லாமல் நடுநிலையிலிருந்து சிந்திப்பதற்கு ரொம்ப மோசமான பரம்பரை அந்த பரம்பரையை தட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் என்பது தான் ப்ரைம் எய்ம். ஓகே. அதனால் இப்பொழுது இவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டணியாக ஆகி, நான் இந்த கூட்டணிக்கு ஒரு கணக்கு சொன்னேன். எடப்பாடி கூட்டத்திற்கு விஜய் கட்சிக்காரர்கள் வருகிறார்கள். ஆமாம். கொடியோடு வருகிறார்கள், சூரட்டி ஓட்டுகிறார்கள், வரவேற்கிறார்கள். இதை ரொம்ப கேவலப்படுத்தி நம்முடைய தினகரன் பேசினாலும் ரொம்ப கேவலப்படுத்துவார். அவ்வளவு பகை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வருகிறார்கள். கூட்டணி அடிமட்டத்திலிருந்து தொடங்கும் என்று நான் கருதுகிறேன் என்று 15 நாள் அது நடந்த அன்றே பேசினேன். ஓகே. கூட்டணி அடிமட்டத்திலிருந்து உருவாகிறது என்று பேசினேன். தலைவன் விருப்பம் ஒன்று. தலைவன் தன்னுடைய விருப்பத்தை தொண்டர்களின் மீது திணிப்பதும், தொண்டர்கள் தங்களுடைய விருப்பத்தை தலைவனின் மீது திணிப்பதும் ரெண்டும் நடக்கக்கூடியதுதான். ஓகே. இங்கே தலைவன் தனித்து நிற்போம் என்ற எண்ணத்தை வைத்திருந்தால் அது பாதுகாப்பானதாக இல்லை. நாம் தோற்று மறுபடியும் அந்த அசுர ஆட்சி ஏற்பட்டால் நமக்கு 10 ஆண்டுகளுக்கு அது தீங்காக மாறிவிடும், நாட்டுக்கும் தீங்காக மாறிவிடும் என்று சொல்லி தொண்டர்கள் தனி முடிவெடுக்கிறார்கள். ஓகே. ஆகவே இது நல்லது என்று நான் சொன்னேன். அப்பொழுதே சொன்னேன், ஒருவேளை பிஜேபி ஃபேசிஸ்ட் பார்ட்டி என்று நம்முடைய விஜயால் வர்ணிக்கப்பட்டதால் எடப்பாடியோடு சேருவதற்கு தயக்கம் அவருக்கு இருந்தால், நான் எடப்பாடிக்கு சொன்னேன், பிஜேபியை தள்ளிவிட்டு விஜயோடு சேருங்கள். ஓகே. அப்படி சேருவதன் மூலம் இன்னும் சில சமயச்சார்பற்ற கட்சிகள் உங்களுக்கு வரும். ஓகே. இதன் மூலம் நீங்கள் இழப்பது பிஜேபியினுடைய பணம், பிஜேபியினுடைய அதிகாரம். இது இல்லாமலும் 6 மாதத்திற்குள்ள ஆட்சி மாற்றம் இங்கே நிகழ்ந்துவிடும். இவனுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு 10 ஆண்டுகளில் பிஜேபி ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. வெறும் அதிகாரமும் பணமும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. மக்களிடம் செல்வாக்கு என்பது வேறு. ஆகவே பிஜேபியை நீங்கள் இழப்பதன் மூலம் 5% வாக்கை இழப்பீர்கள். நீங்கள் எதிர் கூட்டணியாக சமயச்சார்பற்ற கூட்டணியாக அமைந்தால் முதலில் 12% வாக்கு ஸ்டாலினுக்கு குறைந்துவிடும். ஓகே. இருப்பிடம் தகர்ந்துவிடும். அது உங்களை நோக்கி வரும். முதல்ல 40லிருந்து அவர் 28க்கு போய் விடுவார். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு 30, இவருக்கு ஒரு 10, 12ஓடு இன்னொரு 12 சேர்ந்தால் 50% வாக்கு கூட நீங்கள் போகலாம். காங்கிரஸ் போன்ற கட்சிகளே அத்துக்கொண்டு இங்கே வந்து விடும். எல்லா கட்சிகளும் வரும். ஆகவே இந்த கூட்டணி பலமானதாக இருக்கும். ஸ்டாலின் வில் பி சிங்கிள்ட் அவுட். ஏனென்றால் அவர் ஹி வில் லூஸ் திஸ் எலெக்ஷன் என்று சொன்னால் எவன் அவனோடு சேர்ந்து நிற்பான்? இந்த 1% ஓட்டு வைத்திருக்கிற சிபிஎம் ஏன் வைத்த ஒத்துதுகின்ற குழலை வாயை விட்டு எடுக்காமல் ஊதுகிறது என்றால், இந்த 2 சீட்டுக்கா 4 சீட்டுக்கா? திருமாவளவனெல்லாம் இல்லாவிட்டால் மிரட்ட முடியுமா? இன்னும் முறைக்கிற முறைப்பது பெரிய குற்றம். அதெல்லாம் ஆளுங்கட்சியோடு இருக்கின்ற ஊக்கம் தானே அது. ஓகே. எல்லாரும் வந்து விடுவார். ஸ்டாலின் வில் பி சிங்கிள்ட் அவுட். ஹீ வில் லூஸ் ஹிஸ் டோட்டல் பவர் பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ். அதனால் இது நடந்தால் நல்லது தான் சொன்னேன். நான் என் கருத்தாக சொன்னேன். ஓகே. பிஜேபியை தள்ளுங்கள். விஜய் அதை இடையூறு என்று நினைத்தார். இல்லை, அவர் இப்படி நினைப்பார் என்று எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு சொன்னால் அந்த மைனாரிட்டி ஓட்டும் உங்களுக்கு வராது. ஓகே. டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பாஜகவோடும் விஜய் கூட்டி இல்லை, அப்படி எனக்கு தோன்றவில்லை. நான் ஒரு கருத்தொன்றும் சொல்லவில்லை. சும்மா அமித்ஷா 2 பேருக்கு ஃபோன் பண்ணாலே ஓகே, அப்புறம் அவளுடைய கற்பை பற்றி ஐயம் ஏற்பட்டுரும். அது பெரிய சிரமம். அவங்களோட சும்மாவும் இருக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணதுனாலே பேசுனதுனாலே என்ன எப்படி சௌக்கியமாக இருக்கியா, என்ன ஒரு நாளைக்கு சந்திப்போமான்னு கேட்டாலே போச்சு, படுத்துட்டான்ட்டு வைங்க. இது ரொம்ப இந்த அமித்ஷா எது சொன்னாலும் ரொம்ப நியாயமாக பேசினார்ன்னு சொல்ல மாட்டார்கள். அதிகாரத்தில் இருக்கு நேரம் கெடுத்துருப்பார். அந்த மாதிரி ஒரு பேர் என்னுடைய அமித்ஷாவுக்கெல்லாம் உண்டு. ஓகே. அதனால் இவர் இன்னும் அதை பற்றி முடிவு சொல்லவில்லை. சொல்லுவார் விஜய். அப்படி சொல்லி ஃபேசிஸ்ட் இயக்கம் என்று தள்ளுவதற்கு அவர் முனைந்தாலும் அது சரியானது தான்.
அதற்கு பிறகும் எடப்பாடியோடு சேர வேண்டும், ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்க வேண்டும், 12% ஓட்டை முதலில் இழக்க வைக்க வேண்டும், பிறகு நமக்கு சேர வேண்டும், பல கூட்டணிகள் உருவாகும், பெரிய பயங்கர வெற்றியாக அது அமையும். ஓகே, பிஜேபி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கட்டும். இப்போ என்ன அதுக்கு பீகார் முக்கியமே தவிர இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன ஒண்டுவதற்கு நிழலும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பனைமர நிழலில் உண்ட முடியாது என்று சொல்வது போல. என்ன நீ இங்கே உண்டா விட்டாலுண்டா, உனக்கு தான் ஆலமரம் பீகார் இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, அங்கே போய் உண்டிக்கொள். என்ன இவர்களை விடு. நமக்கு ரொம்ப முக்கியமானது ராவணன் அழிய வேண்டும், சீதை மீட்கப்பட வேண்டும். இவர்கள் கையில் இந்த அதிகாரம் 5 ஆண்டுகளாக இருந்து எல்லா மக்களும் படாத பாடுபட்டு விட்டார்கள். ஓகே, சிறுநீரகங்கள் பறிபோகும். அப்பொழுதும் மருத்துவமனையின் சார்பாகத்தான் முதலமைச்சர் இருப்பார். டாஸ்மார்க்கில் 30,000 கோடி அரசே சுரண்டும். அதற்கப்புறமும் மாநில சுயாட்சியின் மூலம் கோர்ட்டில் அதிகாரம் பெறுவதற்கு தான் அவர் முயல்வார். ஓகே, எல்லா அட்டூழியங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கு இந்த ஆட்சி பயன்படுத்தப்படுகிறது. அவர் தகப்பன் அடித்து முடித்து விட்டு போய்விட்டார். பிறகு மகன், இப்பொழுது அவர் அரசர், அவருடைய இன்னொரு இளவரசர், இவர் அரசர் ஆவார், பிறகு இளவரசன் ஆவார் அவர் மகன். இப்படியே பரம்பரையாக நடக்கின்ற உங்களுடைய முரசொலி மாறன் குடும்பம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தலையாய குடும்பம். அவர்களுடைய மந்திரி தயாநிதி மாறன் மந்திரியாக இருந்தவர், அழகிரி மந்திரியாக இருந்தவர், கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், உதயநிதி துணை முதலமைச்சர், அடுத்தது இளவரசு பட்டத்துக்கு இன்பநிதி தயாராகி கொண்டிருக்கிறார். அப்புறம் 2 முதலமைச்சர்கள் அப்பனும் மகனும். ஓகே, இந்த குடும்பம் இனிமேல் இந்த ஒரு தண்டவாளத்தில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு தான் பாடுறாங்க. அந்த கள்ளக்குடிக்கு டால்மியாபுரம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டு மண்ணில் டால்மியா என்ற பெயரா, அதுவும் கள்ளக்குடி என்கின்ற பெயரை எடுத்து விட்டு டால்மியா என்று வைப்பதா? வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, வடவனை நாங்கள் விரட்டுவோம். தமிழ்நாடு திராவிட நாடு சுதந்திரம் அடையும் என்று பேசிய காலம் அது. அதனால் டால்மியா என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதனாலே பழைய கள்ளக்குடியை அடைவதற்காக கருணாநிதி கண்ணதாசன் எல்லாம் போனார்கள் போராடுவதற்கு. அரியலூரில் வண்டி நின்றது. அரியலூரில் கள்ளக்குடியில் வண்டி நின்றது. எங்கே ஸ்டேஷன் என்று எனக்கு நினைவில்லை. அந்த இடத்தில் போராட சென்றவர்கள் ரயிலுக்கு முன்னால் கொடியை பிடித்து கொண்டு நின்றார்கள். அவன் ரயிலை எடுப்பதாகவும் இல்லை, இவர்கள் களைவதாகவும் இல்லை. எவ்வளவு நேரத்துக்கு நின்று கொண்டே இருப்பது? கருணாநிதி ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ரயில் ஓடட்டும், என்னுடைய தலை நசுங்கட்டும் அப்படின்னு தண்டவாளத்தில் தலை வைத்தார். ஓகே, ரயில் ஓடவில்லை. போலீஸ்காரர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிறையில் இருந்து விட்டு வந்து விட்டார்கள். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி ஆகிவிட்டார். அதற்கு 4 தலைமுறை அரசு, 4 தலைமுறை அரசு பதவி. சரி, நல்லபடியாக ஆண்டால், சாஸ்திரியை போல் ஆண்டால், லால் பகதூரை போல் ஆண்டால், மன்மோகனை போல் ஆண்டால், நேருவை போல் ஆண்டால், நீ ஏன் காலகாலத்துக்கு இது தாங்க முடியவில்லையே? நீ நெசவாளிக்கு சிறுநீரகம் போய்விட்டது என்று நினைக்க மாட்டாயே. உன்னுடைய கட்சிக்காரன் வைத்திருக்கிற மருத்துவமனை வாழ வேண்டும் என்று தான் நினைப்பாய். உன்னை போக்காவிட்டால் இந்த நாடு தாங்குமா என்று கேட்கிறேன். சிறுநீரகத்தை பறிகொடுத்தவன் உனக்கு முக்கியம் இல்லை, சிறுநீரகத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொள்ளை லாபத்திற்கு விற்றவன் உனக்கு முக்கியம். டாஸ்மார்க்கிலே ஏழை குடிப்பது உனக்கு முக்கியம் இல்லை, டாஸ்மார்க்குக்கே எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் அதை கடத்துவது முக்கியம். உன்னை நீக்காவிட்டால் இந்த தமிழ்நாடு நாசமாகி தலைமுறை வரலாற்றை இழந்தோடும். சார், ஒருவேளை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய கொள்கை எதிரியோடு கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் நினச்சாருன்னா தாவேக்காவினுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும் சார்? அதெல்லாம் ஒன்று ஆகாது இந்த நாட்டில். அதை வரைக்கும் நான் புரட்சி வருகிறது என்று சொல்லிவிட்டு ஒளிந்து விட்டு திரும்பி வந்து விட்டார். அவருக்கே என்ன, நான் தான் சொல்கிறேன் அதை பற்றி. ஓகே, அது மாதிரி கொஞ்ச நாள் சொல்லுவார்கள். எப்படியோ முதல்ல அந்த தீமை அகலட்டும். ஓகே, அது சம்மதம் என்று போனாலும் பரவாயில்லை, ஓட்டு கணக்கு மாறுபடும். அதான் ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். டஃப் ஃபைட்டாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி ஃபைட்டாக இருக்கும். தூக்கி விடுவார்கள். என்னென்றால் அங்கே இடமாற்றம் நிகழ்கிறது, வாக்கு இடம்பெயர்கிறது. இங்கே வாக்கு இடம்பெயராது. அது அந்த பக்கமே உறுதியாக நின்றுவிடும். ஓகே, அந்த 12% போக ஓட்டு வாங்கினால் போதும். ஓகே, இங்கே வாக்கு இடம் மாறும், இவர்களுடைய அணி பலமாகும். நமக்கு இழப்பு 5%, வருமானம் 12%. இன்னும் பல பேர் காங்கிரஸே உள்ளே வந்தாலும் வந்து விடுவோம். பார்ப்பேன், இந்த 20-25 இடத்த இங்கே போனால் தான் பெறலாம், ஸ்டாலினோட சேர்ந்து முழுகக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாம் மொத்தமாக முழுகினா அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுவேன்.
காங்கிரஸ் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு வாளாக இருப்பதற்கு தானே அதை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சிதம்பரம் போன்றவர்கள். அவரும் அவர் மகனும் எம்பி ஆக வேண்டும் என்ற கொள்கையை தவிர அந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற சிதம்பரத்துக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. ஒருவேளை அது நடந்தால் திமுக கூட்டணி ஆட்டம் கண்டுவிடும். ஆட்டம் கண்டுவிடும். தேர்தல் வருவதற்கு முன்னாலே ஆட்டம் கண்டுவிடும். நெப்போலியன் தப்பித்து விட்டார் என்ற உடனே ஆட்டம் கண்டது போல. ஓகே. கரைக்கு வருகிறான் துப்பாக்கி வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் இடம் மாறுகிறார்கள் என்றால் அதான் தலைமை. ஓகே. ரொம்ப வரலாற்றில் விந்தையான இடங்கள் அதெல்லாம். ஓகே. அவ்வளவு பெரிய முழக்கத்தை கையில் எடுத்த நம்முடைய ஆதவ அர்ஜுனன் பேசிய போது எனக்கு நெப்போலியன் தான் நினைவுக்கு வந்தேன். ஆகா, எவ்வளவு பெரிய புரட்சி முழக்கத்தை இவர்கள் வாயில வச்சு சொல்லி கேவலமாக போய்விடுகிறது எல்லாமே. அவருக்கு லாட்ரி சீட்டு. அப்போ மாமனாருடைய விஜய் ஆட்சிக்கு வந்தால் முதலிலே ஆதவ அர்ஜுனன் 2வது மந்திரியாக ஆனால் தமிழ்நாட்டில் பரிசு சீட்டு வரும். அப்புறம் எதுக்கு மார்ட்டின் மருமகன் இங்கே அனுப்பியிருக்கிறாரு? இங்கே அனுப்புனதுக்கு என்ன நோக்கம்? அது என்ன மணிப்பூரில் எவ்வளோ காலத்துக்கு வங்காளத்திலும் மணிப்பூரிலும் பரிசு சீட்டு நடத்தி கொண்டிருப்பது? தமிழ்நாட்டில் நடத்த வேண்டாமா? அதுக்குத்தானே மருமகனை அனுப்பியிருக்கிறார் புரட்சி செய்வதற்கு. ஓகே சார், பல்வேறு அரசு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.